வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் 1962 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுடன் சேர்த்து இதுவரை நடைபெற்றுள்ள 13 தேர்தல்களிலும் போட்டியிட்ட முக்கிய அரசியல் கட்சி வேட்பாளர்களில் 100க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் 17 அரசியல் தலைவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்கள் யார், எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்த தகவலை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். 1962 சட்டமன்ற தேர்தலில் ராசிபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட செங்கோட்டுவேல் காங்கிரஸ் வேட்பாளர் முத்துசாமி கவுண்டரை 70 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். 1967 சட்டமன்ற தேர்தலில் வானூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட பாலகிருஷ்ணன் காங்கிரஸ் வேட்பாளர் வேலாயுதத்தை 70 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். 1972 சட்டமன்ற தேர்தலில் சங்கராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட நாச்சியப்பன் காங்கிரஸ் வேட்பாளர் துரை முத்துசுவாமியை 72 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். 1977 சட்டமன்ற தேர்தலில் தாராமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட ஆர் நாராயணன் அதிமுக வேட்பாளர் செம்மலையை 19 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இதே ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திருமயம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட சுந்தர்ராஜ் அதிமுக வேட்பாளர் பொன்னம்பலத்தை 57 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். 1980 சட்டமன்ற தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட ரங்கசாமி காங்கிரஸ் வேட்பாளர் ராசப்பாவை 60 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இதே ஆண்டு திருவோணம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட சிவஞானம் அதிமுக வேட்பாளர் துரை கோவிந்தராஜை 62 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இதே 1980 சட்டமன்ற தேர்தலில் இளையான்குடி தொகுதியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக போட்டியிட்ட சிவசாமி திமுக வேட்பாளர் மாலை கண்ணனை 56 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். 2001 சட்டமன்ற தேர்தலில் கூடலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட புகழேந்தி தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் வெங்கடேசனை 34 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இதே ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட பரிதி இளம்வழுதி அதிமுக வேட்பாளர் ஜான் பாண்டியனை 86 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். 2006 சட்டமன்ற தேர்தலில் அணைக்கட்டு தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் எம் வரலட்சுமியை 53 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இதே ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் சிங்காநல்லூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட ஆர் சின்னசாமி கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுந்தர்ராஜனை 14 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இதே ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் பொங்கலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட மணி அதிமுக வேட்பாளர் தாமோதரனை 53 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இதே 2001 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தொட்டியம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட ராஜசேகரன் மதிமுக வேட்பாளர் நடராஜனை 53 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இதே ஆண்டு மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக போட்டியிட்ட நன்மாறன் மதிமுக வேட்பாளர் பூமிநாதனை 51 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். 2016 சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட முருகுமாறன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனை 87 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். இதே ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட இன்பதுரை திமுக வேட்பாளர் மு அப்பாவுவை 49 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சன் டைம்ஸ் கன்னியாகுமரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.